ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, யோசுவா 3:5 கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று வாசிக்கிறோம். The Lord will do wonders. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அவர் என்ன அற்புதம் செய்ய போறாரு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அற்புதங்களை உங்களுக்காக நான் செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்தி வந்தார்ல. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து கொண்டு வந்த ஆண்டவரை தான் நாம் வாசிக்கிறோம். பைபிளை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் 40 ஆண்டு காலங்கள் வனாந்தரத்தை நடந்தாலும் கூட அவர்கள் செருப்பு கூட தேயிலையா, செருப்புக்கு கூட கேரண்டி ஆண்டவருடைய வழிநடத்துதல். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அவங்களை அங்கி கூட பழசாகல. அவர்களுடைய எந்த ஒரு தீங்கில்லாதபடி அழகாக நடத்தி கொண்டு அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த ஒரு ஆண்டவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்த ஆண்டவர், செங்கடலை பிளந்து நடத்தின ஆண்டவர். எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ அற்புதங்கள். அவர்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தான் செய்து நடத்தி கொண்டு வந்தார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு சொல்றாரு, உங்கள் நடுவில் நானும் அற்புதத்தை செய்வேன். அந்த அற்புதம் எப்படிப்பட்டது? உலகத்தினால் செய்ய முடியாதது, ஒரு மனிதனால் செய்ய முடியாதது, நாம் நினைத்து கூட பார்த்திராத அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அவருடைய பாதத்தண்டை கூடி வந்திருக்கிறோமே. இன்னைக்கு புதிய நாளை ஆரம்பித்திருக்கல. இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நடுவிலே இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகே இருக்கிறார். அழகான ஒரு பாட்டு இருக்குல்ல, இந்த பாடலை பாடும்போது எத்தனை விசுவாசம். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம மத்தியில் அற்புதங்களை செய்ய போகிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த செய்தியை விசுவாசத்தோடு கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை நம் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து முடிப்பார். நமக்கென்று செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, நீ தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக அமைத்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை நாங்கள் காண கிருபை செய்ய வேண்டுமா கற்று இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நீ செய்யும், அற்புதத்தை செய்யும் அப்பா. நீ பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்ய போறதுக்கு நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.